அவங்களால சொசைட்டில ஏதாவது இஷ்யூ வந்துச்சா? த்ரிஷாவால சொசைட்டில ஏதாவது இஷ்யூ வந்துச்சா? பப்ளிக்ல ஏதாவது இஷ்யூ ஆச்சா? பப்ளிக் ஏதாவது அஃபெக்ட் ஆனாங்களா த்ரிஷாவால? இல்ல கவர்னன்ஸ் ஏதாவது வீக் ஆச்சா? த்ரிஷாவால கவர்னன்ஸ்ல பிரச்சனை வந்ததா? பப்ளிக் இஷ்யூ வந்ததா? என்ன வந்தது? டிராபிக் ஜாம் ஆச்சா? இல்ல த்ரிஷாக்கு ஒரு கான்வே குடுத்த அண்ணன் அனுப்பிச்சாரா? என்ன பண்ணாரு? இல்ல த்ரிஷாவே சும்மா ஏறி வந்து அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்தாங்களா? இன்வைட் பண்ணாங்க வந்தாங்க. இதுல என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ வந்தியா? நீ இப்ப அப்படிதான்ப்பா பார்க்கணும். உனக்கு என்னப்பா ரைட்ஸ் இருக்கு? நீ அதெல்லாம் கேள்வி கேட்க? ஃபர்ஸ்ட் உனக்கு டிவிக்கு அந்த ரைட்ஸே குடுக்கல தெரியுமா? டிவிகேல உனக்கு கேள்வி கேட்கவே ரைட்ஸ் குடுக்கல. வந்தியா ஓட்டு போட்டு அதோட கடமை முடிஞ்சிச்சு சொல்றோம் நாங்க. நான் இல்ல சொல்லுவாங்க. கேள்வி கேட்கவே உனக்கு ரைட்ஸ் இல்ல. நீ எப்படி த்ரிஷாவ உட்கார்ந்து நீ வந்து அக்யூஸ் பண்ணுவ? நீ வந்து திட்டுவ. நாளைக்கு த்ரிஷாக்கு போஸ்டிங் போட்டாலுமே நீ கேள்வி கேட்கக் கூடாது. உனக்கு யார் ரைட்ஸ் குடுத்தா? அவர் பார்ட்டி. அவர் பார்ட்டிப்பா. நீ எப்படி கேள்வி கேட்ப? எனக்கு கிரேஷியஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க நீங்க. எப்படி கேள்வி கேட்க முடியும்? த்ரிஷாக்கு நாளைக்கு அது போஸ்டிங் போட்டா கூட எப்படி கேள்வி கேட்க முடியும்? அவளோட வெயிட்டிங் மான்ஸ்டர். கேள்வி கேட்க முடியாது. நான் அததான் திரும்பியும் சொல்றேன். அவளோட பார்ட்டிங்க. ஒரு இல்ல இன்னைக்கு கவர்னன்ஸ்க்கு ப்ரீச் பண்ணவங்க நாளைக்கு நாளைக்கு அதையும் ஸ்டாண்ட் மாத்தி தான் பேசுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் யாரு எத பேசணுன்றதையும் இங்க ஒரு செட் ஆஃப் பீப்பிள் தான் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ நோ வே. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன என்ன விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் டிசைட் பண்றாங்க. ஒரு டைம்ல ஏன் அண்ணாவோட டெசிஷன கொஸ்டின் பண்ணீங்க? பாலிசி என்ன பண்ணாலும் கொஸ்டின் பண்றீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு வந்து கவர்னன்ஸ கொஸ்டின் பண்ணலாம், பெர்சனல கொஸ்டின் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. நாளைக்கு இதையும் திரும்ப அப்படியே வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் மான்ஸ்டர். ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நான் அததான் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்கிற இடத்துல இல்லப்பா நீங்க. நீங்க வந்து கேள்வி கேட்கிற இடத்துல இல்ல. சி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. எம்.எல்.ஏஸ் இருக்காங்க. 108 எம்.எல்.ஏ 108 எம்.எல்.ஏ கேள்வி கேட்கல. நீ என்ன கேள்வி கேட்கிற? ஏன் த்ரிஷா வந்து அவள ஏன் இழுத்துட்டு வந்தீங்க? அவள ஏன் இப்படி நீ நீ யாரு கேள்வி கேட்க? அப்படின்னு கேட்பாங்க. 108 எம்.எல்.ஏக்கே அந்த ரைட்ஸ் குடுக்கல அண்ணன். சரிடா, இப்ப நீ என்ன பண்ணன்னு சொல்ற? சொல்லு மான்ஸ்டர். என்ன பண்ணணும்னு அவங்கள சொல்ற? அபியூஸ் பண்ணியிருக்காங்கடா. பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. இல்ல, நீ ஸ்பேஸ் போட்டு சொல்ற. இங்க திமுக காரங்களுக்கெல்லாம் லட்டு வச்ச மாரி இருக்கு பேசுறது. லட்டு வச்ச மாதிரி என்ன இருக்கா? சொல்றாங்க புரியல. ஆமா. கீழ அவங்கலாம் கை தட்டிட்டு இருக்காங்க. 100 போட்டுட்டு இருக்காங்க. நீ தெரியலடா. இப்ப என்ன எனக்கு டிவிகே தெரியலையே. டிவிகே பார்ட்டியே தப்புன்னு சொல்ல வர்றியா? இல்ல நீ என்ன ட்ரை பண்ற நீ? எனக்கு புரியல நீ. உனக்கு சரியா புரியலடா. நான் இப்ப டிவிகே பாட்டி தப்புன்னு சொன்னேனா? நீ அப்படிதான் இன்டைரக்ட்டா சொல்லிட்டு இருக்க. அவன் கேள்வி கேட்கவே உனக்கு இன்டைரக்ட்டா ரைட்ஸ் எங்கடா இல்ல. சொல்றேன்? ஓட்டு போட்டேன்னா நீ கிளம்பு அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. நீ அப்படி எதுக்கு அப்படி ஏடா சொல்ற? உனக்கு அவ்வளவுதானடா ரைட்ஸ். வேற என்னடா இருக்கு உனக்கு ரைட்ஸ்? புரி உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லு. இப்ப நீ ஏய், சொல்லு ஒரு எனக்கு. நிமிஷம். எல்லா பார்ட்டிலயும் அவங்கவங்க வந்து தலைவர்கள் டிசைட் பண்றது தான்டா. இப்ப நீ வந்து திமுகலயும் இந்த கேள்வி நீ கேட்க முடியாது நீ. திமுக ஆமாடா. திமுகல வந்து டிவிக்கே ஒரு நிமிஷம். திமுகல வந்து தான் வந்து கருணாநிதிக்கு வந்து 3 பொண்டாட்டி இருக்கு. இப்ப நீ போய் கேள்வி கேட்க முடியுமா? சொல்லு. டேய் சொல்றேன். இப்ப எப்படி திமுகவோ அதே மாதிரி தான் உனக்கும் உங்க ரைட்ஸ் இல்லைன்னா நானுமே எந்த சொல்றேன். பார்ட்டிலயும் இது உனக்கு பண்ண என்ன? முடியாது. நீ வந்து அப்படியே வந்து டிவிக்கே வந்து ஃபுல்லா நீ வந்து இன்டைரக்ட்டா நீ வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க அத மான்ஸ்டர். நான் போட்டுட்டேங்கிற. நீ சொல்ற உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லு. இப்ப நீ சொல்லு. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதுதான் எனக்கு ஒரு சர்டைன் லிமிட்ஸ் தான் இருக்கு. எல்லா பார்ட்டிலயும் எல்லா என்ன கேடர்ஸ்க்கும் இருக்கு? அப்படிதான். சரியா? அவ்வளவுதான். அததான் இங்க பாரு. நீ அத வந்து போட்டு அதனால தான் வந்து நான் வந்து சொல்றேன். இன்டைரக்ட்டா நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீ வந்து அதனால தான் சொல்றேன். அபியூஸ் பண்ணாதீங்கன்றேன். புரியுதா? இன்னைக்கு அவங்கள அபியூஸ் பண்ண எல்லாம் நீ பாத்தியா இல்லையாடா? நான் பார்த்தேன். அண்ணன அபியூஸ் இல்ல, பண்ணது. இல்ல ஒரு நிமிஷம். அண்ணனையும் அபியூஸ் பண்ணியிருக்கானுங்கடா. அத பாத்தியா இல்ல இல்லையா? ஒரு நிமிஷம். நான் பார்த்தேன். இங்க வந்து டேக் பண்ணி கேள்வி கேட்கிறவங்க கேட்கிற விதம் வந்து தப்பு தான். நான் வந்து ஒத்துக்குவேன். அது கேட்கிற விதம் வந்து அந்த அளவுக்கு இப்ப நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ கேட்க கூடாதுன்னு தானே சொல்றேன். அபியூஸ் பண்ணாதீங்கன்னு தானே சொல்றேன் நானு. அத பண்ணாதீங்கன்னு தான் நானுமே சொல்றேன். பண்ணாதீங்கன்னு தான்றேன் நானு. நீ சொல்லேன். இப்ப நீ வந்து ஃப்ரண்ட் ரோல அவங்கள இன்வைட் பண்ணாம உட்கார்ந்திருக்க முடியுமா? ஆமான்டா. அண்ணனே இன்வைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ. நீ எதுக்கு வந்து அததான் நான் சொல்றேன். நீயும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. அது வந்து ஏன் இன்வைட் பண்ணாங்கன்னு நீ அததான் கேள்வி கேட்க சொல்றேன்டா. நான் முடியாதுல்ல. கே நான் நான் கேள்வியே கேட்கலடா. ஐ அம் வெல்கமிங்டா. நான் அது கேள்வியே கேட்கல. அண்ணன் வெல்கம் நான் வெல்கம் பண்றேன்டா. ஒரு விமன நான் வெல்கம் பண்றேன். என்கரேஜ் பண்றேன் நானு. நான் என்ன தெரியுமா இப்ப பாரு இது.
திட்டாதீங்கன்னு சொல்றேன் நானு. இல்ல அவங்கள அப்யூஸ் மான்ஸ்டர் நான் பண்ணாதீங்கன்றேன். நான் சொல்றேன். டெவில் இப்போ நீங்க வந்து நம்ம பேசுறோம்ல. இப்போ நமக்கு அங்க என்ன ஹோல் ஸ்டோரி கண்டிப்பா தெரியாது. கரெக்ட்டா? எவ்ரி போஸ்ட் ஆர் மீம் ஆர் வாட்டெவர் ஹேப்பனிங் இஸ் அன் அசம்ப்ஷன். ஸோ அத ஏன் நம்ம எனேபிள் பண்ணணும்? அது ஜஸ்ட் அவங்க விசிட் பண்றாங்களா? இப்ப ஏன் ஷோபாமா வந்ததையும், எஸ்ஏசி சார் வந்ததையும் நம்ம வந்து இவ்ளோ பூம் ஆகல. ஏன் இந்த ஒரு மேட்டர் ஆகுது? ஏன் இதுக்கு இவ்ளோ அட்டென்ஷன், இவ்ளோ மீம்ஸ், இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஈவன் டிவிகே ஐடிஸ் அவ்ளோ நான் வந்து அவ்ளோ பார்க்குறேன். அனில் வெர்சஸ் அனில் அப்பல்லாம் ஏன் போட்டு எனேபிள் பண்ணி கீழ வந்து காமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் தான் போஸ்ட் போட்டிருக்கீங்க. அத ஏன் அந்த அட்டென்ஷன் தர்றீங்க? டிவிகே பத்தி பேச அவ்ளோ இருக்கு. எந்த நாட்டுல கமெண்ட் அவ்ளோ செக்ஷன் பிரச்சனை. பிரீத்தி? எந்த கமெண்ட் செக்ஷன நீங்க சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு த்ரிஷா வந்தத பத்தி போஸ்ட் போட்டீங்களா இல்லையான்றத நான் ஆமா, நான் கேட்கிறேன். போட்டேன். நான் போடல. ஓகேவா? நான் வந்து அவங்க பெர்சனல் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டுட்டேன். அதுதான் அதுதான் நம்மளோட பவுண்டரி. அண்ணாவ பொலிட்டிக்கலி சப்போர்ட் பண்றதுக்கு, கமெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு. பட் வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹி ஆஃபிஷியலி கன்ஃபர்ம்ஸ் அபவுட் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், வி ஹேவ் நோ ரைட்ஸ் டூ காமெண்ட். அது ஃப்ரெண்டா இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கு. நான் சிஸ்டர் மீம் பார்க்குறேன். அதுல போய் சிரிச்சு வைக்கிறீங்க. இது இது அவர் எமோஷன்ஸ் ஹர்ட் பண்ண எனக்கு அண்ணாவ ரொம்ப பிடிக்கும். அவர ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நெனப்பேன். ஓகேவா? அத எப்படி நம்ம பண்ணலாம்? நம்ம இன்னைக்கு நெறைய நான் வந்து இன்னைக்கு திருக்குறள் பார்க்குறேன். நண்பர் திருக்குறள் பார்க்குறேன். எதுக்கு இத பண்ணணும்? யூ யூ நெவர் நோ வாட்ஸ் ஹேப்பனிங்ல. ஏன் அத வந்து நீங்க அசம்ப்ஷன் கிரியேட் பண்றீங்க? நம்மளோட லிமிட்ஸ் நமக்கு தெரியும். பக்கத்து வீட்ட போய் நம்ம வந்து அபார்ட்மெண்ட்ல நான் இருக்கேன். ஓகேவா? நான் போய் பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு ஆனா அவங்க மேல கன்சர்ன் இருக்கும். அவங்க மேல எல்லாமே இருக்கும். நான் டிவிகேவ சப்போர்ட் பண்ணா, அவங்க நல்லது பண்றாங்களா, நான் அதுக்கு 100 போஸ்ட் போடுவேன். அண்ணாக்கு இன்னைக்கு கூட நான் 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 4, 5 ரீல் எலிவேஷன் போட்டேன். தட்ஸ் வாட் மை சப்போர்ட் ஷுட் பி. அவரோட பெர்சனல்ல போயிட்டு இப்படி அவர் கன்ஃபார்மா அஃபிஷியலா இப்ப நாளைக்கு ஏதாவது சொன்னாரு, அவர் தப்பு பண்றாருன்னா, ஐல் பி த ஃபர்ஸ்ட் டு கொஸ்டின். ஆனா அது அஃபிஷியல் ஆகாத வரைக்கும் ஐ ஹேவ் நோ ரைட்ஸ் டு கமெண்ட் ஆன் இட். அததான் நான் சொல்றேன். இன்னொன்னு பிரீத்தி, நான் என்ன பார்த்தேன்னா, யூ வில் லூஸ் திஸ்ன்றானுங்க தளபதிய. யூ கோயிங் டு லூஸ் தி விமன் வோட்ஸ். நீங்க வந்து தோத்துருவீங்க. நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காதெல்லாம் போடுறானுங்க. நம்ம பசங்களே போடுறானுங்க. மான்ஸ்டர் இங்க இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற எல்லாரும் இன்னைக்கு த்ரிஷாவை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்னைக்கு போஸ்ட் பண்றதுக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்கு, அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. வித்தின் டிவிக்கே வந்து இஷ்யூ வரும்னு சொல்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இஃப் யூ இல்ல கான் ஜஸ்ட் கிரேசியஸ் நான் அத டாலரேட். மட்டும் முடிச்சுட்டு நான் இப்போ போய் கிளம்பிருவேன். சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். எனக்கு என்னன்னா நம்ம டிவிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பப்ளிக்கானா வி ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து நான் பர்சனலா நான் ஃபாலோ பண்றது. ஜஸ்ட் நான் ஷேர் பண்றேன். நம்ம பர்சனலா நம்ம ப்ரொஃபைல்ல என்னனாலும் போடலாம், என்னனாலும் கமெண்ட் பண்ணலாம், என்னனாலும் எனக்கே அப்யூஸ் நெறைய வருது. அந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளா ஆஸ் எ டிவிகே சப்போர்ட்டரா ஐ ஹோல்ட் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து இப்போ நான் அஃபிஷியலா நான் ஒரு ஆளுங்கட்சிய சப்போர்ட் பண்றேன்னா, என்ன ஒரு ரேண்டமா ஒரு தேர்ட் பெர்சன் ரேண்டம் காமனர் என் ஐடி பார்த்தா, உங்களுக்கு நம்ம கட்சி பத்தி ஒரு ரெப்புடேஷன் வரணும்னு நான் நெனப்பேன். நானே போயிட்டு அப்யூஸ் பண்ணிட்டு, இல்ல நானே ஏதாவது ஃபில்த்தியா பண்ணி வச்சா, உங்களுக்கு என்ன தோணும்? ஓ! இந்த கட்சியில இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க போல, அப்படின்ற இம்ப்ரஷன் வரக்கூடாதுன்னு நான் நெனப்பேன். ஸோ அந்த டிக்னிஃபைடா நம்ம பண்ணலாம். கட்சி பாலிட்டிக்கலி எதுனாலும் கமெண்ட் பண்ணலாம். வி ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆன் ரிகார்டிங் தட். பட் அவர் பெர்சனல் இன்டர்வியூன் பண்ணி அத கமெண்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் குட் கைஸ். என்னதான் நம்ம அண்ணா மேல எனக்குமே பாசம் இருக்கு. நான் அவர ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நெனப்பேன். ஸோ தட்ஸ் இட். அது மட்டும் அந்த பவுண்டரீஸ் பார்த்து நம்ம பண்ணாலே கரெக்ட்டா இருக்கும். ஆமா, அதான் நான் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ எப்படிடா மனுஷன், நீ அப்படி பேசிருக்கடா மனுஷன். எஸ், நான் அப்படிலாம் பேசியிருக்கேன். ஐம் வெரி சேட். நான் அதை பார்த்து வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு மேல அந்த தப்பை நான் திருப்பி பண்ண மாட்டேன். நான் வந்து உறுதிமொழியாவே ஏற்பேன். நான் வந்து இன்னும் அபியூஸோ இல்லை யாரையோ டீக்ரேட் பண்ணியோ இல்லை ப்ரொவோக் பண்ணியோ அப்படிலாம் நான் பேச மாட்டேன். எனக்கு இருந்த லெசனை தான் உங்களுக்கும் சொல்றேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. ஷி வாஸ் இன்வைட்டட். ஓகேவா? அந்த இடத்துல இன்வைட் பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை கேட்கறதுக்கு. தயவு செஞ்சு அப்படிலாம் கேட்காதீங்க. நோ ஒன் ஹஸ் கிவன் யூ ரைட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு யாராவது உங்களை கேட்கும்போது கூட உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தான்னு தான் கேட்பாங்க. த்ரிஷாவை நீங்க கேள்வி கேட்குறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு அண்ட் உங்களை. இன்னொரு விஷயம் வந்து மான்ஸ்டர், இப்போ யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ் பட் டு அ லிமிட். ஓகேவா? எஸ். எனக்கு அதுதான் விஷயம். நாட் இன் அ பப்ளிக் பிளாட்ஃபார்ம் வித் இன் யோர் ஓன் சர்க்கிள் அண்ட் எவ்ரிதிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இஃப் அந்த ஈவெண்ட்க்கு வந்திருக்காங்க. அண்ட் நான் இன்னொன்னு பார்த்தேன், ஒரு பர்டிகுலர் மினிஸ்டரையும் வந்து டேக் பண்ணி வைஸ் சல்யூட் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். இஃப் இஃப் நாட்
ஹர் லெட் அத வந்து இக்னோர் பண்ணலாம். நீ இவங்க இல்ல புஷி வந்திருக்கலாம். ஆனந்தையுமே எனக்கும் திட்டி வச்சிருக்காங்க. நீங்க அதுதான், அன்னைக்குமே அதுதான். அவர அதான் சொல்றேன். நேம நான் புஷி கால் ஆனந்த் அவுட் பண்ணல. புஷி நேம ஆனந்த கால் அவுட் திட்டியிருக்காங்க. பண்ணல. அவர திட்டி லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. திட்டியிருக்கானுங்க பசங்க. எக்ஸாக்ட்லி. அததான் நானும் சொல்ல வரேன். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தப்பு இன்னொன்னு அத பத்தி இக்னோர் பண்ணுங்க. ஏன் விமென் எடுத்து பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு விமென் காட் இங்க யாரும் வந்து ஃபாலோவர்ஸ்க்காகவும் நத்திங் லைக் தட். எனக்கு என்ன தோணுதோ அத தான் நான் பேசுறேன். எனக்கு என்ன தோணுதோ அத தான் நான் பண்றேன். ஓகேவா? இப்போ இங்க உட்காந்து டிஎல்ல வந்து இப்போ இங்க உட்காந்துட்டு இத மட்டும் தான் பேசணும். இந்த விஷயம் எனக்கு கரெக்ட். இத பேசலாம். ஒரு 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 மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து இத சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கங்கிறதுக்காக நானும் அத பேசணும்ன்றது எனக்கு கிடையாது. நான் என்ன தோணுதோ அத பேச முடியும். இஃப் யூ டோன்ட் லைக் இட் அப்டின்னா யூ கேன் அதுதான் நான் ஆல்ரெடி பண்ணேன். யூ கேன் ஜஸ்ட் ஸ்க்ரோல் அண்ட் மூவ் ஆன். ஓகேவா? இது கரெக்ட். இது பேசணும். இத பேச வேணாம். நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்? டோன்ட் டாக் அபௌட் தட் பர்ட்டிகுலர் விமென். இ இங்க சிஎம்ஓவையும் டாக் பண்ணியும் அவ்ளோ அப்யூசஸ் நடந்திருக்கு. அவ்ளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க கொஸ்டின் கேளுங்கன்னு நான் சொல்லல. பட் பெட்டர் டோன்ட் டாக் அபௌட் ஹர். அவங்கள மட்டும் வச்சே ஏன் பேசணும்? இன்னும் சில பேர் வந்து சங்கீதா அண்ணியும் தான் பேசியிருக்காங்க. அண்ட் நெறைய போஸ்ட் வந்து திஸ் வெர்சஸ் திஸ் அண்ட் எனக்கு ஏங்க எதுக்கு ஜேசன், சஞ்சய் எல்லாமேங்க பேசுறானுங்க. மெச்சூரிட்டீஸ் அதுவும் போட்டிருந்தாங்க. இன்னொரு திங் வந்து கொஞ்சம் பேர் வந்து சிஸ்டர் ஆர் அந்த ரிலேஷன்ஷிப் டாக யாரு டிஃபைன் பண்ணோம்னா விஜயனா தான் டிசைட் பண்ணும். அவங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டோம். ஈவன் அந்த ப்ரீவியஸா வந்து அந்த டிவோர்ஸ் பெட்டிஷன்லயும் ஹி டிடன்ட் ஓப்பன்லி டிக்ளேர் வாட் ஹஸ் ஹேப்பன். ஓகேவா? ஸோ பெட்டர் அத ஓப்பனா டிக்ளேர் பண்ணி இதுதான்னு கன்க்ளூட் பண்ற வரைக்கும் எதையுமே பேசாம இருக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர். அப்படி இல்ல அப்படி அவரே அன்னைக்கு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஆ கரெக்ட். அப்போ நான் பாத்துக்கிறேன்ட்டாரு. நீங்க வந்து அதுக்குள்ள போகாதீங்கன்னு அவருமே சொல்றாரு. நான் இத பாத்துக்கிறேன். நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு சங்கீதா அவர்கள வந்து அவ்வளவு அபியூஸ். எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே எவ்வளவு மான்ஸ்டர். அபியூஸ். இந்த இந்த திமுகவோட சேர்ந்து சங்கீதா அணி இவ்வளவு பண்ணிருக்காங்க. அன்னைக்கு சங்கீதா அணிய வந்து அபியூஸ் அவ்வளவு டு த கோர் பண்ணிருக்கானுங்க. அவ்வளவு டு த கோர். மத்தவன் பண்ணல. சொந்த திமுக காரனா வேற யாரோ பண்ணல. தாவேகா காரன் பண்ணிருக்கான். நம்ம பசங்க பண்ணிருக்கான். அவ்வளவு அபியூஸ் சங்கீதா அன்னைக்கு பண்ணாங்க. இன்னைக்கு த்ரிஷாவை பண்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்ல நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்க? எது புரிஞ்சது உங்களுக்கு? அதுக்குள்ளே நீங்க எப்படி திருப்பி இங்க இருந்து அங்க போய் ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அதான் சொல்றது ஒரு பர்சனல். நீங்க விட்டுடுங்க. உங்களுக்கு இதுல எந்த விதமான உரிமையும் கிடையாது. அண்ட் அதை யார் பண்ணாலும் தப்பு தான். ஓகேவா? அது ஆமா. யார் பண்ணாலும் தப்பு தான். தப்பு தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். அண்ட் இன்னொரு பர்சன் அட்டாக் பண்ணும்போது வந்து கோட் போட்டதுக்கு விமென் கார்டு விக்டிம் கார்டு சாரி கைஸ் உங்க கார்டோட ட்ராமாலாம் வந்து இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். நீங்க இனி என்ன இல்ல, இல்ல. போட்டாலும் ஹூ நீங்க கேர்ஸ் அவ்வளவுதான். இம்மெச்சூர்டா இருக்கவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அந்த நூப்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும்லாம் அவசியமே இல்ல கிரீஷ். நூப்ஸ் அண்ட் இம்மெச்சூர் பீப்பிள்ஸ் ஆர் ஸ்டில் தேர். அதுக்கு வாய்ஸ் இருக்கீங்க நீங்க. அதனால அதெல்லாம் நீங்க அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணி உங்களோட ஒரு 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 எஃபெக்டிவான டைமை அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கான வேலையெல்லாம் நிறைய இருக்கு. பொழுதுபோக்குல நீங்க உட்காந்து அந்த ஏதோ சம்பாதிக்கணும், அதுல மூலியமா நான் வருமானம் பார்க்கணும்னா நிறைய இருக்கவங்க இருக்காங்க. அவங்கள விட்டுருங்க. அவங்க பொழைப்புக்காக அதை பண்றாங்க. நம்ம அந்த மாதிரி அவசியம் அதனால விட்டுருங்க. எல்லாரையும் சொல்ல வேணாம். See, இல்ல ஃபைனல் திங், பசங்க நிறைய ட்வீட்ஸ் பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்கப்பா. டெலீட் பண்ணி சாரி ட்வீட் போட்டுருங்க. தட் இஸ் வே பெட்டர் ஃபார் யுவர் குட் சேக். நான் சொல்றேன், சாரி ட்வீட் போட்டுருங்க. அபியூஸ் பண்ணி சாரி ட்வீட் போயிடுங்க. ஏன்னா திமுக காரன் தப்பா பேசி திமுக காரனுக்கு அரெஸ்ட் ஆன மாதிரி தான் அந்த சட்டம் ஒன்று நம்மளுக்கும் பொருந்தும். கரெக்டா? அதை நீங்க ஏன் அக்செப்ட் பண்றீங்க? அதை ஏன் நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? ஓகேவா? ஸோ அதனால அந்த ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. அபியூஸ் பண்ணி போட்ட எல்லாருக்குமே தயவு செஞ்சு டெலீட் பண்ணிட்டு போயிடுங்க. ஷி வாஸ் இன்வைட்டட் டு தட். ஓகேவா? இன்னைக்கு அவங்க இன்வைட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்றது வந்து ஷி வாஸ் இன்வைட்டட். தட் வாஸ் இன் அ ப்ரோக்ராம். ஸோ நீங்களாம் வந்து அசம்ஷன்ல அவங்கலாம் வந்தாங்க, வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்தாங்க, நீ ஏன் வர, உனக்கு என்ன அப்படிலாம் நீ உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு யாருக்குமே கிடையாது. த்ரிஷாவை அபியூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் யாருமே கிடையாது. சிஸ்டர் விமனா அவங்களை அபியூஸ் பண்ணக்கூடாது நீங்க. இல்ல நான் சொல்றேன். இங்க பாரு, எண்ட் ஆஃப் த டே வந்து அது வந்து அந்த பர்ட்டிகுலர் பர்சன் அண்ணாவோட பர்சனல் லைஃப். ஓகேவா? ம். உங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ அவ்வளோ இதா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப மான்ஸ்டர் நீயும் வந்து பார்த்தேன்னா, டிவிகே பார்ட்டின்னு மொத்தமா வந்து நீ சில இடங்கள்ல வந்து நீ இது பேசிட்டு இருக்க. அத வந்து அப்படி பேசாத. சரியா? நீ வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றேன்னா, அந்த அட்வைஸ வந்து குடு.
ஆனா பார்ட்டியே வந்து ஹூ கேவ் யூ ரைட்ஸ் டு கொஸ்டின் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீ விடாத. அது நீ 2-3 இடத்துல ரொம்ப விடுற நீ. அதுக்காண்டி எல்லா பார்ட்டிலயும் அதான் அப்படிதானே ஃபங்க்ஷன் ஆகுது. இல்லடா மட்டும் நான் இங்க பாரு நான் வந்து உன்னோட வேலிடான பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹூ கேவ் யூ ரைட்ஸ்னா எனக்கு என்னன்னா இந்த விஷயத்துல நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு தான் சொல்றேன். அதான் நான் தெளிவா சொல்லிக்கிட்டேன். அந்த ரைட்ஸை தான் நான் சொல்றேன். அதுதான் நீ சொல்றது வந்து அது வந்து இங்க பாரு, பார்ட்டில அண்ணன் யாருக்கு இல்ல, பார்ட்டில அண்ணன் யாருக்கு பொசிஷன் போடணும்ன்ற இது அண்ணன் கிட்டதான் ரைட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு இருக்கா? அதான்டா நான் சொல்றேன். நீ சொல்றது வந்து இங்க கீழே வந்து வேற மாதிரி அது போர்ட்ரேட் ஆகும். அதுக்காண்டி தான் நான் சொல்றேன். கேட்கிறவன் புரிஞ்சுக்கிறவன் 1000 பேர் நம்ம என்னடா பண்ண முடியும்? நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஒரு டீசென்ட் வேல நீங்க வந்து கமெண்ட்ஸை போட்டு போங்கன்னு தான் நான் சொல்றேன். அண்ணன் வந்து யாருக்கு பொசிஷன் போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்ற ரைட்ஸ் உனக்கு நம்மளுக்கு கிடையாது. அவர் யாருக்கு வேணா போடலாம், யாரை வேணா அங்க இன்வைட் பண்ணலாம், யாரு வேணா அந்த ஃப்ரண்ட் ரோல் வந்து உட்காரலாம். அது அண்ணனோட ரைட்ஸ், அது அண்ணன் கொடுக்குறது. நம்மளுக்கு யாருக்குமே இந்த ரைட்ஸ் கிடையாது. இன்னைக்கு போய் நீங்க த்ரிஷாவை டார்கெட் பண்ணி அபியூஸ் பண்றதெல்லாம் வந்து அக்செப்டே இல்லை கைஸ். அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதை பண்ணாதீங்க. நான் அதை தப்பு பண்ணிருக்கேன் ப்ரீவியஸா. ஆனா நான் வந்து த்ரிஷாவையோ இல்ல சங்கீதானவே அபியூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா அப்படி அபியூஸ் பண்ணவங்களோட ஐடிஸ்லாம் எனக்கு முன்னாடி தெரியும். பட் அதெல்லாம் வேணாம். இதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டு அப்பாலஜைஸ் பண்ணிட்டு போயிடுங்க, அதான் நல்லது. ஸோ இதை திருப்பி வளர்க்காதீங்க, அதுதான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ இதோட இது முடிச்சுக்கலாம், ரொம்ப பேச வேணாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஜாயினிங். இட்ஸ் அண்ணனோட பார்ட்டி, அண்ணனோட டிசிஷன். அண்ணன் தான் சூஸ் பண்ணுவாரு. ஹி ஹோல்ட்ஸ் அ பவர். அவரு தான் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அவரு மட்டும்தான் டிசைட் பண்ணணும். நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் அ ரைட்ஸ் டு கொஸ்டின் ஹிம். இதுதான் அந்த டாட். பிடிச்சா ஏத்துக்கோங்க, இந்த பார்ட்டியை பிடிக்கலன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பண்றது பிடிக்கலன்னா நீங்க விலகி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மான்ஸ்டர். இல்ல நான் கூட சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சா இந்த பார்ட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போங்க. எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இப்ப த்ரிஷா இன்வைட் பண்ணதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் எல்லாம் வந்து வெல்கம் தான் பண்றேன். அதுக்காக நான் அந்த பார்ட்டி விட்டு போவேன் நான் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க போங்க. அண்ணன் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களா, உள்ள போய் பாரு. 2 பேர்கிட்ட ஆல்ரெடி அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க. பொண்ணுங்கிட்ட செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பானுங்க டிஎம்ல போயிட்டு. டிஎல்ல மட்டும் இப்படி காமிச்சுக்கிறது சத்தியமால இதெல்லாம் ஒரு மானங்கட்ட செயல்றாடே. எனக்கு வெக்கமாக்குது உண்மையாலுமே சொல்றேன். இப்படி ஒரு இது நான் ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு பேசினுங்கிற இல்லாடி நீ பாரு, நம்ம அண்ணனை எவ்வளவு அபியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு டேக் பண்ணி பார்த்தேன். இதுல ஒரு ஒழுக்க புண்டை வேற ஸ்பேஸ் போட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒரு புண்டை போட்டோம்னா அதையும் பார்த்தேன். அந்த ஒழுக்க புண்டை தேவையா போலியேதான் இப்ப வந்து சேர்ந்துக்குது திரும்ப. இல்ல கிச்சா, நான் என்ன சொல்றேன்னா பொது எல்லாரையும் கை எடுத்து கும்பிடுறாங்க அவங்கள. அது நீ என்னடா சொல்றது கேட்கணும். நம்ம விஜய் டிவிக்கு மட்டும் ஒரு கோரிக்கை வச்சு சீக்கிரம் இந்த எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து இது சல்யூட் பண்ணிருக்கலாம். இவன் இந்த முண்டையா வந்து சல்யூட் பண்ணா இவளுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி. சொல்ல போனா புஷி ஆனந்த் வந்து பண்ணவே இல்ல. அது ஒரு பர்சனல் லைஃப், அதை விடுங்க. ஐயோ மனம் வந்துட்டான். டேய் கம்னரு ஏதோ போட்டாண்டி சொல்றேன்டா. அவரு பர்சனல் லைஃப் பாக்காதீங்க, புரியுதா? அவரு வேலை பாக்குறாரு. இல்ல மாம்சே, இத்தனை வருஷம் நமக்காண்டி சினிமா ஃபீல்டுல அவ்வளவு உழைச்சி இத்தனை வருஷம் நமக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வராம விஜய் ஃபேன்னா தைரியமா சொல்லிக்கிற அளவுக்கு வெளியில வச்சுட்டு இருந்தாருல்ல. இன்னைக்கு ஏன்னா திடீர்னு ஒரு பர்சனல் ஃபேமிலி ரீசன்ட்ல ஒரு ப்ராப்ளம் அவருக்கு, அது வந்த உடனே அவரு கெட்டவன் ஆயிட்டாரு. இவனுங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பர்சனல் வென்கன்ஸ்ல இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வன்மத்துலதே சுத்தி இருந்திருக்கானுங்க 20 வருஷம் 25 வருஷம். அதான் கடிச்சு அவன் பர்சனல் லைஃப்ல பட்டு பொண்டாட்டி வச்சுன்னு இருப்பான். ஆனா இங்க வந்து உத்தம புண்ட மாரி ஒருத்த நம்ம என்ன கூட சொல்லுறாங்க. மாம்சு அது இல்லையா, நான் ஒரு ட்விட்டர் போட்டேன், அவளை திட்டி அது கால் பண்ணி என்ன இது பண்றானுங்கயா, டெலிட் பண்ணு, ஒண்ணு கைது பண்ணுவானுங்க. ஒண்ணு மட்டும் இந்த விஜய் டிவிக்கு டேக் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, அனில்ஸ் எல்லாம் சீக்கிரம் இந்த பிக் பாஸ் ஆரம்பிங்க. இந்த பிக் பாஸ் கூட்டம் நம்ம கூட வந்து சேர்ந்து இல்ல ரீசன் இந்த 2025 நிறைய கேங் உள்ள வந்துருச்சு நம்ம ஃபேன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ல இந்த பேரு வாழ்ந்த கருணாநிதி மாதிரி கண்ட கதவை திறந்துட்டு கண்ட கதவுக்குள்ள பூந்துட்டு வந்துடணும். இந்த மாதிரி வெளியும் சொல்லாம உள்ளயும் வச்சுக்காம இப்படி காட்டுறதுனால தான் அவனுங்க அப்படி பேசுறானுங்க. கிடைக்கிற கதவெல்லாம் திறந்தோம்னா உள்ள போனவன் அவர் ராசாத்திய கண்டது தயாளம்மாளுக்கு தெரியாது. அந்த கதையில எதுக்கு நான் சொல்லணும்? அதான் சொல்றேன், கதை கிடைக்கிற கதவெல்லாம் திறந்து உள்ள போயிடணும்.
அதான் எழுத்தியா ஒரே சொருவு ஒரே பார்த்தா சொல்லுது, அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிட்டு நீ நின்னுந்தோம். நீ என்ன வெளியும் சொல்லாம உள்ளயும் வச்சுக்காம நீ மாட்டுன்னு ஜாலியா இருக்கிற, அப்பெல்லாம் இருக்கக்கூடாது நீ. ஆனா இதுல அந்த ஒழுக்க பூண்டைதான் அவன் எதுக்கு ஸ்பேஸ் போட்டான், எதுக்கு அவன் இது பண்றான், ஒண்ணுமே புரியல. ஒரு ஒரு காலத்துல மஞ்சள் துண்டு போட்டவன் வந்து சொல்லுவானுங்களாம், மஞ்சள் துண்டு போட்டவன் வருவாண்டி மேடை போட்டானா அவன் மேடை இருக்கிற ஏரியால மட்டும் பொண்ணுங்க வந்து வெளியூர் போயிருங்க. ஏன்னா அவன் மேடை போட்டு மேடை முடிஞ்ச ஒரு உடனே நிமிஷம் நேரா பாண்டி, கோவில் ஒரு திறந்துட்டு நிமிஷம் உள்ள ஒரு பூந்துருவான். நிமிஷம் பாண்டி ஒரு நிமிஷம் கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு இன்வைட் கொடுத்துட்டே இருக்கா ப்ரோ, டேய் அக்செப்ட் பண்ண அக்செப்ட் மாட்டேங்கிறான். பண்ணாதடா, முடிஞ்சு அக்செப்ட் ப்ரோ, பண்ணாத, அப்படியே விடு. சும்மா நொய்யின்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கான். கருணாநிதியை ரெக்வஸ்ட் வச்சுக்கின்னு இவனுங்க பண்றான்ல. ஒழுக்க பாடம் எடுக்கிறதே எனக்கு இன்னும் காண்டாகுது. மத்தவன் எடுக்கிறத கூட விடு, கருணாநிதி கையை வச்சுக்கின்னு இவனுங்க நமக்கு ஒழுக்க பாடம் எடுக்கிறானுங்க பாரு, கடு மயிரா இருக்கு. கருணாநிதியை விடுங்கடா, நம்ம ஃபேன் பேஸே பாரு, டேய் அவன் ஒரு புண்டை கருணாநிதியை வச்சு வச்சுட்டு ஐயா அதெல்லாம் நம்ம இல்லடா ஃபேன் பேஸ் கிடையாது, தயவு கேக்குதா? செஞ்சு ஃபேன் பேஸ் சொல்லாதீங்க, அது பிக் பாஸ் குரூப், அதெல்லாம் ஃபேன் பேஸ் கிடையாது. அதுதான் பிக் பாஸ் குரூப் தான். அந்த பிக் பாஸ் சீக்கிரம் ஆரம்பிச்சு தொலைங்கடா விஜய் டிவி. டேய் இது என்ன நம்மளுக்கு பழசாடா, இது இதுனா புதுசானா பழசுனா அப்படியே விட்டு போயிடுங்க. புதுசா டேய் டேய் வேணா மனோ, நம்ம இது உன்னையெல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணிருக்கணும்டா. நீ எப்படா சுதந்திரமா சுத்திக்கு இருக்க? ஏண்டா ஊர்ல இருக்கிற டேய் எல்லா இல்லடா, பையனையும் அபியூஸ் இல்லடா, பண்ணிவிட்டு இல்லடா. எப்படா நீ தைரியமா சுத்துற? ஏண்டா அது இல்லடா, டேய் இருடா நான் சொல்லிக்கிறதா. ஒரே ஒரு திட்டு தானே உனக்கு நல்ல இதே வராது, ஒரே ஒரு திட்டே போட்டேன்டா. மாப்பிள அபியூஸ் பண்ணியே அவன் ஐடி சஸ்பெண்ட் ஆச்சுடா. முதல்ல மாஷா அல்லா, எப்படா இப்ப தைரியமா சுத்துறான்? டேடி முதல்ல இந்த டெவில் பையனை எவனாவது பிடிச்சி கட்டி போடுங்கயா. திமுக ஸ்பெஷலி இருக்கிறான், திடீர்னு அந்த மான்ஸ்டர் ஸ்பெஷலி இருக்கிறான். யாரியா மான்ஸ்டர் அவன்? எது மான்ஸ்டர் இன்னும் இருக்கானா? என்னையா சொல்ற? அவன் ஸ்பேஸ்ல தான் அவன் உட்காந்து பேசிட்டு அவன் இருக்கான். தான் இப்ப அவன் இன்னும் வெளியே space போலியா? போட்டான். சைனிங் அவன் ஆஃப்லாம் அவன் போட்டானடா. போக மாட்டான். அவன் இன்னும் ஒரு ஏய், வாரத்துல அவங்க திமுக ரெண்டு இணைய போறான். பேரும் பிஎல்ல காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தெரியுமா? யார் அந்த யாரு? போஸ்ட் ஷேர் பண்றாங்க பாரு, இந்த மான்ஸ்டர் டெவிலும். ஐயோ தாங்க முடியல. மான்ஸ்டர் டெவில கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? என்னடா சொல்ற? ஏய் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ரொமான்ஸா? ஓ அதுதான், அதாச்சும் அதுக்குதான் பரவாயில்லடா. எல்லாரும், அதுக்குதான் நான் அதுக்குதான் அதெல்லாம் கூட எனக்கு டேக் ஏத்துப்பேன். பண்ணி கருணாநிதியை வந்துட்டு இததான் சாக்குன்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட தியாகி லிஸ்ட்ல சேர்க்க பார்த்தானுங்க. அதுதான்டா என்னால தாங்க முடியல. ஆனா அதுக்குதான் எனக்கு டேக் பண்ணி மான்ஸ்டர்ட்ட கத்துக்கோன்றாங்களா. நான் சொல்லிட்டேன், ஐயோ நான் ஸ்ட்ரைட்டு, எனக்கு அதெல்லாம் கத்துக்க வேணாம். என்ன எதுக்குடா கத்துக்க சொல்றீங்க அவங்கிட்ட? கருணாநிதிட்ட கத்துக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஒருத்தங்களுக்கு தெரியாம இன்னொருத்தங்களை வச்சுக்கிறதுக்கு எப்படி வச்சுக்கிறதுன்னு வேணா அவன்கிட்ட கத்துக்கலாம். பத்தாவதுக்கு முக ஸ்டாலினே தான் வப்பாட்டியோட பையன் தான் அப்படின்னு புரியறதுக்கே 30 வருஷம் ஆச்சுடா. இல்ல இதுல எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கான் பாத்தியா? இதுல வப்பாட்டி அனௌன்ஸ் பண்றதுக்கு மேல போட்டான் பாரு. அது கூட ஜெடி அந்த ரஜினி முருகன்ல ஒரு சீன் சொல்லுவாப்புல, இல்ல போன வாரம் தான் தெரியும் நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு. ஏண்டா ஏதோ மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுற? இல்ல வப்பாட்டி வச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கே அது அசிங்கம் அப்படின்றானே. டேய் வப்பாட்டிக்கு பிறந்தவன முதலமைச்சராக்கி உட்கார வச்சிருக்கீங்கடா, அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமாடா? இரு அவன் வப்பாட்டிக்கு பிறந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கே 30 வருஷம் கழிச்சுதான் தெரியும், ரியலைஸ் பண்றான். இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு எப்படா நீங்க பேசுறீங்க? நாங்க ஏதோ வந்துட்டு தப்பு அப்படின்னு எங்களுக்கு ஏதோ ஒப்பீனியன் வருது எங்களுக்கு ஏதோ ஒப்பீனியன் வருது அப்படின்னா நம்ம ஏதோ சொல்றோம், ஷேர் பண்றோம். இதே ஒப்பீனியன் அவனுக்கு பேசினா என்ன ஆகுறது? இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளையெல்லாம் ஒதுக்கிட்டானுங்க, வப்பாட்டிக்கு பிறந்தவன முதலமைச்சர் ஆகிட்டு இவனுக்கு சொல்றானுங்க பாவங்க ஜெய்சன் செஞ்சு எவ்வளவு கேரி தெரியுமா அவரு, எவ்வளவு பெரிய தியாகன்னு சொல்லிட்டு என்னோட பின் ட்வீட்ல பாருங்கடா, எவ்வளவு பெரிய பீடோ. பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒதுக்கிட்டு வப்பாட்டிக்கு பிறந்தவனை தூக்கிட்டு வந்து முதலமைச்சர்னு சொல்லி அவனோட பையனை தூக்கிட்டு வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டு நீ எல்லாம் வந்து மயிர் பேசுறீங்க. பாவங்க ஜெய்சன் செஞ்சு அவர் பொண்ணு பாவங்க, அவர் குழந்தை பாவங்கன்னு பைத்தியக்காரா. இல்லடா பாண்டி, இன்னைக்கு காலைல போட்டிருந்தானுங்க கருணாநிதி வச்சு சர்ஃப் ஸ்கேட்டிங், அது என்ன சர்ஃப் ஸ்கேட்டிங் போட்டுருந்தானுங்க இவனுங்க. அதெல்லாம் தாண்டி கருணாநிதி ஈஸியா அடிச்சு போட்டுறேன். 3 வப்பாட்டி வச்சிருந்தவனுக்கு பேனா செலவுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சமாஜ், அவனுக்கு சமாஜ் வச்சதே பெரிய தப்பு, இதுல பேனா செலவு வைக்கணும்னு கிளம்பினானுங்க. இல்ல அவங்க போட்டு எதுக்கு இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல பிரச்சனை எங்க இருந்தாலும் அலாட்டாரு முகம் இருப்பான்டான்ற மாதிரி கருணாநிதி இந்த பிரச்சனைன்னு வந்துட்டா எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பியை காணோம். சும்மா மெரினால இருந்து அவனுக்கு எழுப்பி அடிக்கிறீங்கடா. மெரினால பார்த்து
இங்க அடிக்க வேண்டியது ஒரு புண்டையா ஒரு தெல்லவாரி செவிடியா பையன் கை நாப்புன்னு போட்டுட்டு திரும்ப வந்துட்டான். அந்த செவிடியா பையனே அடிங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த நாய் போகும் 2 நாள்ல வந்துரும். வந்துட்டு திரும்பி என்ன பண்ணுவான்னா திமுக கார மாதிரி பேசுவான். கொஞ்ச நாள்ல திமுகல போய் சேரும்போது அவனுக்கு இது போடுவானுங்க. தாவேகாவிலிருந்து நமக்காக அங்கு நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்டதால் திமுகவில் வந்து இணைந்து மின்னலை விட்டார் அப்படின்னு விழுங்கி ஒரு ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. மின்சாரத்தை கொப்பளிக்கும் பெயர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. பேசாம அது வந்து அதிமுக ஸ்டீவ் போனாலும் தான் போவான். அதிமுக ஸ்டீவ் தான் ஃப்ரீயா correct. இருக்கு, அதிமுக ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போனாலும் போவான். சொல்ல முடியாது, இல்ல போஸ்டிங் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம அண்ணாவை கடிக்கிறவங்க எல்லாம் வந்து 3 பொண்டாட்டி கட்டின கருணாநிதிக்கு ஓட்டு போட்ட கும்பல் தான். சரியா? இன்னொரு அது சைடு மட்டும் வந்து கிடையாது. ஒரு அது நிமிஷம் மட்டும் இருப்பாண்டி. அது கூட இன்னொரு இதையும் சைடு சேர்த்து வந்து ஆட் பண்ணு. ஜெயலலிதாவை வந்து சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஓட்டு போட்ட வேற கட்சி தான். நான் கொண்டு அதிமுக ஓட்டு போட்டவன் தான் டிவிகேக்கு முன்னாடி. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், நீ வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு கிடைக்காது, ஓட்டு போயிரும், நாங்க இன்னும் உனக்கு ஓட்டு போட்டது தப்புன்னு சில தற்கூரி நம்ம சைட்ல சில பேர் சொல்றாங்கல்ல. இப்ப நீ யாருக்கு போய் ஓட்டு போட போற? சீமானுக்கா இல்ல கருணாநிதிக்கா இல்ல யாருக்கு நீ அடுத்து ஓட்டு போட போற? உனக்கு வந்து ஸ்டே வித் யுவர் லிமிட்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீ வந்து நீ கேள்வி கேட்கலாம் அண்ணாவை, அதுக்குன்னு நீ டேக் பண்ணி அபியூஸ் பண்றவெல்லாம் நீ வந்து இங்க வந்து யாருக்குமே உரிமை இல்லை அபியூஸ் பண்றதெல்லாம். நான் சொல்லிட்டேன் ப்ரோ டெவில் ப்ரோ, ஒரே ஒரு டவுட், ஒரே நிமிஷம் விஜயகுமார் மாமா ஒரே நிமிஷம். நீ எதுக்கு ப்ரோ அவன் ஸ்பேஸ்ல உட்காந்து போய் பேசின்னு இருக்க? ப்ரோ அவன் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தான் ப்ரோ, இந்த மாதிரி வந்து என்னைய ஒரு லேடி கொத்தடிமை இல்ல ஹரிஷ் விட்டுறேன் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து என்னை லேடி கொத்தடிமை வந்து ஒன்னு அபியூஸ் போட்டிருந்துச்சு. நான் திருப்பி வந்து ரிட்டாலியேட் பண்ணும்போது டேய் இது தப்புடா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தான். சரியா? இவன் போட்டிருந்தான், நம்ம ஆளு போட்டிருந்தான். போட்டதுக்கு வந்து நான் வந்து அந்த ரெக்கார்டிங் எடுத்தேன், அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் எடுத்து அப்ப இது தப்பு இல்லையா அப்படின்னு போட்டிருந்தேன். ஓகேவா? என் போட்டோவை எடுத்து அந்த லேடி கொத்தடிமை வந்து அபியூஸ் பண்ணி அவ டிபியா வச்சிருந்தா. அதை விடிய அவனுக்கு மாஸ்டருக்கு போயிட்டு நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற தாவேக்கான்னு சொல்லாத, அது சொல்லாம இருந்தா மட்டும் சொல்றோம், சொல்லாம இருப்பான். கீழ வந்து எல்லாம் அவன் அதுதான் அவனோட ஃபுல் டைம் வேலையை இப்ப ஆரம்பிச்சிட்டாயா. அதை நீ சொல்லிதான் அவனுக்கு திருந்த மாட்டான். நீ சொல்றதுனால அவன் தெரிஞ்சிருவான்றியா? நாலுல இருந்து தாவேக்கான அவன் யூஸ் பண்ண மாட்டான், தாவேக்கான்னு பொதுவா பேச மாட்டான்றியா? நாலுல இருந்து திரும்பி அதே தான் பண்ணுவான். அவன் வந்து தன்னோட தப்ப இங்க இது பண்ண பாக்குறான். எல்லா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களோட கம்பேர் பண்ணி அவன் வந்து நான் சரி, அன்னைக்கு நான் பண்ணதை வந்து எப்படி பேசினானுங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் கார்டு தூக்குறான். தூக்கலாம், அவன் இன்னைக்கு தூக்கிட்டான், அவன் நார்மலைஸ் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு போய் அட்வைஸ் கொடுத்து என்ன பண்ண போற? இப்ப அந்த நாய் ஸ்பேஸுக்குள்ள ஏறினதே தப்பு. என்ன கேட்டா அந்த நாயெல்லாம் அனாதையா கிடக்க வேண்டிய நாய். எதுக்கு ஸ்பேஸ் போட்டீங்க? பட்டர் ஸ்டிக் கிழிக்கிறதுக்கு தானே, வேணா கிழிச்சுக்கோங்க போறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி என்னன்னா 3 பொண்டாட்டி கட்டினவன் அவன் யோகிய மயிர் பேசுறான். இன்னொரு கட்சி என்னன்னா சக நடிகையை வந்து தான் கூடயே அரசியல் பயணத்துக்கு கூட கூட்டுன்னு வந்தவர், அவன் யோகிய மயிர் பேசுறான். இன்னொருத்தன் பார்த்தனா 15 வருஷமா பொம்பளை கேஸ்ல இருந்தவன், அவனும் யோகிய மயிர் பேசுறான். எனக்கு அதான் தாங்க முடியல. டேய் அப்பா முடியலடா, உங்க யோகிய மயிர்லாம் எங்க இருந்தா இத்தனை வருஷமா